பாண்டிச்சேரியை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கு. ஆனா புதுச்சேரின்னு சொன்னா போதும், பலருக்கும் சாராயம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஞாபகத்துக்கு வரதை விட இங்க விலை கம்மியா கிடைக்கும்னு பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ சாராயத்துக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு புதுச்சேரி வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பல நாட்டு கலாச்சாரங்களை ஒன்னா கலந்த கலவையா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் பாண்டிச்சேரி. அப்படிப்பட்ட கலவையான அனுபவத்தை தரக்கூடிய இந்த பாண்டிச்சேரி எப்படி உருவாச்சு, யாரு உருவாக்குனது, இன்னைக்கு விரிவா பார்த்துடலாம் வாங்க. இந்தியாவுல எல்லா இடத்துலயும் மும்மொழி கொள்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல பல மாநிலங்கள்ல இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்றாங்க. அதாவது இருமொழி கொள்கை அப்படின்னா அந்தந்த மாநிலத்தோட தாய்மொழியும் அதோட இங்கிலீஷும் இருக்கும். ஆனா பாண்டிச்சேரியில முழுக்க முழுக்க தமிழ் அப்புறம் பிரெஞ்சு இருக்கு. இந்த ரெண்டு மொழிகளுக்கு பிறகுதான் மற்ற மொழிகள் இங்க கற்பிக்கப்படுது. அதான் பிரதான மொழியா இருக்குது. பிரெஞ்சு ஏன் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன், பாண்டிச்சேரி பிரெஞ்சினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியா இருந்துச்சு. அதனால இங்க பிரெஞ்சுங்கிறது அலுவல் மொழியா இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டுல இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சென்னைக்கு பக்கத்துல சுமார் ஒரு 170 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய பரிச்சயமா எல்லாருக்கும் பரிச்சயமா இருக்கக்கூடிய அந்த பாண்டிச்சேரி தான் ஒட்டுமொத்த பாண்டிச்சேரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாண்டிச்சேரிங்கிற யூனியன் பிரதேசத்தினுடைய தலைநகரம் தான் பாண்டிச்சேரிங்கிற இந்த புதுச்சேரி. ஆக்சுவலா பாண்டிச்சேரி 4 பகுதிகளை உள்ளடக்கி இருக்கு. அந்த 4 பகுதிகளும் தமிழ்நாட்டிலே இருக்குன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம வெவ்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியது தான் பாண்டிச்சேரி. அதுல ஒண்ணுதான் இந்த புதுச்சேரி நகரம். எல்லாருக்கும் பரிச்சயமா நம்ம எல்லாம் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பாண்டிச்சேரி. 2வது தமிழகத்தினுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியான காரைக்கால் பகுதி. 3வது கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய மாஹே. 4வது ஆந்திராவில் இருக்கக்கூடிய எல்லைக்கு உட்பட்ட பகுதிங்கிற ஏனம் அப்படிங்கிற இடம். இந்த 4 பகுதிகளையும் உள்ளடக்கியதுதான் புதுச்சேரிங்கிற யூனியன் பிரதேசம். இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய தலைநகரம் தான் நமக்கு சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரி. இப்படி பிச்சி போட்ட ஜிலேபி மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதியில பிரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த யூனியன் பிரதேசம் எப்படி உருவாச்சு, முதல்ல பாண்டிச்சேரியை உருவாக்குனது யாரு, அதுக்கு ஏன் பாண்டிச்சேரிங்கிற பேர்லாம் வந்துச்சு, பாண்டிச்சேரியோட வரலாறு என்னன்னு முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் எந்த தகவலை சொல்றதா இருந்தாலும் மேக்சிமம் என்னால எவ்வளவு தகவல்களை சேகரித்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு முழுசா அலசி ஆராய்ந்து சொல்லணும்னு நினைப்பேன் நேயர்களுக்கு. அதனால விவரமா விளக்கமா பார்ப்போம் வாங்க. புதுச்சேரிக்கு வரலாறுங்கிறது 17ஆம் நூற்றாண்டுல தான் தொடங்கி இருக்கு. அப்போ 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இங்க என்ன இருந்தது, இங்க மக்கள் இருந்தாங்களா, இங்க ஏதாவது நடவடிக்கைகள் இருந்துச்சா, வரலாற்று ரீதியான தரவுகள் ஏதாவது இருக்கான்னு நம்ம தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு பல குழப்பமான பதில்கள் தான் நமக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு கிபி 2ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட நம்பக்கூடிய பெரிப்ளஸ் ஆஃப் எத்திசியாசிங்கிற புத்தகத்துல புதுகே இல்லைன்னா புதுகா அப்படிங்கிற வார்த்தையில ஒரு நகரம் சொல்லப்படுது. அந்த நகரத்துல இருந்து பண்டைய ரோமா நகரத்துக்கு வணிகம் ரீதியான தொடர்புகள் இருந்துச்சுன்னு குறிப்புகள் அந்த புத்தகத்துல இருக்கு. அந்த புத்தகம் சுட்டி காட்டக்கூடிய அந்த புதுகே அப்படிங்கிற பகுதிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய புதுச்சேரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரிக்கமேடா தான் இருக்கும் அப்படின்னு ஹண்டிங் போர்டு அப்படிங்கிற ஆய்வாளர் தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்கிறார். அதன்படி பார்த்தா கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே அரிக்கமேடை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில பெருந்திரளா மக்கள் வாழ்ந்திருக்கணும். அதோட அந்த நகரத்துல இருந்து பண்டைய ரோமானிய நகரத்தோட வணிக ரீதியான தொடர்புகளும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க இருந்து புதுச்சேரியினுடைய வரலாறு தொடங்குறதுன்னு நாம இன்னைக்கு எடுத்துப்போம். அதுக்கு பிறகு இந்த பகுதிங்கிறது பல்லவர்களுடைய காலத்துல பல்லவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியா இருந்திருக்கு. ஆனா அந்த சமயத்துல இங்க பெரிய அளவுக்கான துறைமுகங்களோ பெரிய வணிக ரீதியான தொடர்புகளோ இருந்துச்சுன்னு உறுதியா நம்மளால சொல்ல முடியல. அதுக்கு பிறகு இந்த புதுச்சேரியை உள்ளடக்கிய பகுதி சோழர்கள் கைவசம் போயிருக்கு. அதாவது பல்லவர்கள் கிட்ட இருந்து சோழர்கள் கிட்ட இருந்த இந்த பகுதியை பாண்டியர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியா மாறி இருக்கு. பாண்டியர்களுடைய காலகட்டத்துல இங்க வாழ்ந்த மக்களுக்கு பெரிய நன்மை அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கலாம். பாண்டியர்கள் இந்த மக்களுக்கான வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு வகையில பெரும் துணையா இருந்திருக்கலாம். அதனால கூட இந்த இடத்துக்கு பாண்டிச்சேரின்னு பேரு அப்படின்னு அதன் பிறகு சொல் வழக்கமா மாறி இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட இங்க இருக்கலாம் அப்படின்னு நம்ம கருதிக்கலாம். பாண்டியர்களுடைய ஆட்சி காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த பகுதிங்கிறது நாயக்கர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியா மாறி இருக்கு. நாயக்கர்களுடைய ஆட்சி காலம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா சுல்தான்களுடைய போட்டிக்கு மத்தியில இந்த இடம் பந்தாடப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சூழல்ல தான் இந்த பகுதிங்கிறது பிரெஞ்சுக்காரர்களுடைய கைக்கு போயிருக்கு. சொல்ல போனா
பாண்டிச்சேரின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இந்த பகுதிக்கு இருந்தாலும் புதுச்சேரி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பிரெஞ்சுக்காரங்க புதுசா உருவாக்கின சேரிங்கிற ஊர் தான் இந்த புதுச்சேரி. சரி, பிரெஞ்சுக்காரங்க தான் வெட்ட வெளி நிலமாய் இருந்த இந்த பகுதியை பெருசா கட்டி எழுப்புனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதுக்கு முன்னாடியே இங்க மக்கள் வாழக்கூடிய பகுதியா தான் இருந்திருக்கு. ஆனா ஒரு நகரமா கட்டி அமைச்சது, அதை பெருசா உருவாக்குனது வேணும்னா பிரெஞ்சுக்காரங்களா இருக்கலாம். இது எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க நாம அவுரங்கசீப் காலத்துக்கு வரணும். அவுரங்கசீப் காலத்துல இருந்து நம்ம வாசிச்சாதான் அவுரங்கசீப் என்ன சொல்றாருன்னா, பெப்பேர் அப்படிங்கிறவருக்கு ஒரு அரசாணையை கொடுத்திருக்கிறாரு. அந்த அரசாணை என்ன சொல்லுதுன்னா, பிரெஞ்சுக்காரங்க இந்தியாவில் அவங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில இருந்து வணிகம் செய்யறதுக்கு அனுமதி தரணும் அப்படிங்கிற அரசாணையை அவர் தந்திருக்கிறாரு. அதை அடிப்படையா வச்சு இந்தியாவில் பிரெஞ்சுக்காரங்க வணிகம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்காக ஒரு சூரத்துல ஒரு தலைமை அலுவலகத்தை அமைச்சு அதன் மூலமா வணிகம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க பிரெஞ்சுக்காரங்க. அப்படி வணிகம் நடத்திக்கிட்டு இருந்த சமயத்துல அந்த வணிகத்தை சரியா நிர்வகிக்கிறதுக்காக பிரெஞ்சு அரசு அவங்க நாட்டில இருந்து பிரெஞ்சுவா மார்த்தேன் அப்படிங்கிறவரை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சது. அப்படி இந்தியாவுக்கு வந்த பிரெஞ்சுவா மார்த்தேன் பிரான்சினுடைய வணிகத்தை திறம்பட இன்னும் அதிகமா செய்யறதுக்காக என்ன பண்ணாருன்னா, துறைமுகம் சார்ந்த ஒரு நகரத்துக்கு பயணப்பட்டோம்னா நமக்கு வணிகம் செய்யறதுக்கு இன்னும் தோதான இடம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு சோழ மண்டலத்திலுடைய இருந்த சென்னையை நோக்கி பயணம் பண்ணார். மார்த்தேன் சென்னைக்கு வந்து தங்கி இருந்த சமயத்துல அவருக்கு ஒரு கத்தோலிய ஃபாதர்னுடைய நட்பு கிடைச்சிருக்கு. அவருடைய பேர் தான், அந்த ஃபாதர்னுடைய பேர் தான் கரோன். அவர்கிட்ட நான் சென்னைக்கு வந்தது பிரான்சினுடைய வணிகத்தை இன்னும் பெருசாக்கணும் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப அந்த ஃபாதர் கரோன் என்ன சொல்றாருன்னா, மர்த்தேன் அவர்கிட்ட என்ன அட்வைஸ் பண்றாரு அப்படின்னா, உங்களுடைய வணிகத்தை இன்னும் சிறப்பாக்கணும் அப்படின்னா உள்ளூர் மக்கள் கிட்ட உங்களுக்காக போய் பேசுறதுக்கு ஒருத்தர் வேணும். உங்களுடைய வணிக தொடர்புகளை பெருசாக்கி உங்களுக்கு லாபம் ஈட்டு தரக்கூடிய ஒரு உள்ளூர் வாசி கண்டிப்பா வேணும். உங்களுக்காக அவர் வேலை செய்தாதான் உங்களால உங்களுடைய பிசினஸ் எல்லாம் பெரிய லெவல்ல டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கிறார். அவருடைய பேர் தான் தானப்ப முதலியார். மர்த்தேன் தானப்ப முதலியாரை தன்னுடைய துபாஷியாவும் அதே சமயம் பிரெஞ்சு வணிகத்தை நிர்வகிக்கக்கூடிய காரியதரிசியாவும் நியமிச்சிருக்கிறார். தானப்ப முதலியார் வேலைக்கு சேர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா பிரான்சுக்கு இங்கிருந்து பொருட்களை எடுத்துட்டு போறதுக்கும் அதே சமயம் அங்கிருந்து வரக்கூடிய பொருட்களை சேமிச்சு வைக்கிறதுக்கும் ஒரு குடோன் கட்டுற மாதிரியான ஒரு இடம் தேவைப்படும்னு அந்த இடத்தை தேட ஆரம்பிச்சிருக்கிறாரு மர்த்தேன். அப்படிதான் சென்னை துறைமுகத்துக்கும் பரங்கிப்பேட்டைக்கும் இடையில இருந்த ஒரு நிலத்தை அவர் தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அந்த இடம் நமக்கு சரியா இருக்கும். அங்க இருந்து பொருட்களை சேமிச்சு வச்சோம் அப்படின்னா நாம சென்னை துறைமுகத்துக்கும் எடுத்துட்டு போய் அதன் மூலமா நம்மளால பொருட்களை ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படின்னு இங்கேயும் நமக்கான துறைமுகத்தை உருவாக்கிக்க முடியும், வசதி வாய்ப்புகள் இங்க இருக்குன்னு அந்த இடத்தை அவர் தேர்வு செஞ்சிருக்கிறாரு. அப்படி தேர்வு செஞ்ச இடத்துல பிரெஞ்சு நாட்டுக்காரர்களுக்கான குடியிருப்புகளை அமைக்கிறதுக்கான முயற்சியில இறங்கி இருக்கிறாங்க. அவங்க செலக்ட் பண்ண அந்த இடத்த உடனே குடியிருப்புகளை ஏற்படுத்திக்க முடிஞ்சதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அப்படி ஏற்படுத்திக்கணும், அவங்க குடியிருப்புகள் எல்லாம் ஏற்படுத்திக்கணும்னா அன்னைக்கு இந்த பகுதி யாருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியா இருந்துச்சோ அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய நிலைமைங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு. யாருக்கு இருந்தது? பிரிட்டிஷ்காரங்களுக்கு இருந்தது. அப்புறம் எப்படி பெர்மிஷன் கிடைச்சது அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு சம்பவம் காரணமா இருந்திருக்கு. தக்கான பீடபூமியின் பகுதிகளை சுல்தானினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியா இருந்தது. இந்த சுல்தான்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்படியாவது அந்த சுல்தானோட நாட்டை நம்ம பிடிக்கணும், இந்த சுல்தானோட நாட்டை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரத்துக்கான போட்டிங்கிறது தொடர்ந்து அந்த பகுதியில சுல்தான்கள் கிட்ட நடந்துகிட்டே இருந்திருக்கு. அப்படி சுல்தான்களுக்குள்ள நடந்துகிட்டு இருந்த இந்த சண்டையில வணிகர்களும் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது சுல்தான் கிட்ட இருந்து வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்த வணிகர்களும் மற்ற சுல்தானேட்டை சேர்ந்த அரசர்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்த நிலையில மயிலாப்பூர் அன்னைக்கு போர்ச்சுகீசியர்களுடைய கைவசம் இருந்தது. எந்த பகுதி? மயிலாப்பூர். அந்த சமயத்துல கோல்கண்டா அரசர் எப்படியாவது போர்ச்சுகீசியர்களை விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து விரட்டி விட்டுட்டு அந்த இடத்தை தனக்கு தக்க வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகள்ல இறங்கி படைகளை அனுப்பினார். போர்ச்சுகீசியர்களுடைய படையை தோக்கடிச்சிட்டு அந்த இடத்தை கைப்பற்றினார். இந்த சம்பவத்துல அன்னைக்கு அந்த இடத்துல வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்த பிரெஞ்சுக்காரர்களுக்கு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கல. என்னடா இவனுங்க அடிச்சுக்கிறதோட நம்மளையும் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்களேன்னு யோசிச்ச பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரெஞ்சுக்காரர்களுடைய கடற்படையை இறக்கி விட்டு இருக்கிறாங்க அந்த சண்டைக்கு தீர்வு காணணும்.
அப்ப பிளாங்கட் டெய்லா ஹகே அப்படிங்கிற கடற்படை தளபதியினுடைய தலைமையின் கீழே பிரெஞ்சினுடைய கடற்படையை இறங்கி கோல்கொண்டா படையை தோக்கடிச்சு அவங்கள ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. மயிலாப்பூரை கைவசம் கொண்டு வந்திருக்கிறாங்க பிரெஞ்சுக்காரங்க. இதை பார்த்தப்போ இங்க இருந்த எல்லா சிற்றரசர்களும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்னடா கோல்கொண்டா அரசர்களுடைய படையவே தோற்கடிச்சிருக்குது இந்த பிரெஞ்சு படை, பரவாயில்லையப்பா, ரொம்ப திறமசாலியான தைரியசாலியான வீரர்களா இவங்க இருக்காங்களே அப்படின்னு அந்த அரசர்கள் எல்லாம் மெய் சிலுத்து போகிற அளவுக்கு இருந்திருக்கு அந்த சம்பவம். அப்படிதான் திருச்சிராப்பள்ளி ஜில்லாவினுடைய அரசராக இருந்த செர்கான் லூடிங்கிறவர் பிரெஞ்சுக்காரங்களுக்கு பாராட்டி புகழ்ந்து தள்ளி இருக்கிறாரு. நேரடியா அந்த தளபதிக்கு அவர் கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. இந்த திருச்சிராப்பள்ளி ஜில்லாவுக்கு சொந்தமான ஒரு பகுதியா இருந்ததுதான் இந்த புதுச்சேரி. அப்ப பிரெஞ்சுக்காரங்க குறி வச்சிருந்த இந்த புதுச்சேரி பகுதிக்கு ஓனரா இருந்த அரசர்கிட்ட இருந்தே பாராட்டு வந்தப்போ அதை விட்டுருவாங்களா இந்த பிரெஞ்சுக்காரங்க? உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த அரசர்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்க புதுச்சேரி பகுதியில வீடு கட்டிக்கலாமா, எங்களுக்கு அலுவலகம் கட்டிக்கலாமா, குடோன்லாம் கட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு பர்மிஷன் தருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே பிரெஞ்சுக்காரங்க இப்படி கேட்டதும், என்னப்பா நீங்க எப்பேற்பட்ட வீரசாலிகள், நீங்க உங்களுக்கு தராம நான் எப்படிப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்து இருக்கிறாரு செர்கான் லூடி அரசர். அப்படிதான் பிரெஞ்சுக்காரங்க இந்த பகுதியில் அவங்களுக்கான குடியிருப்புகளை ஒரு நகரமா திட்டமிட்டு கட்டி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரெஞ்சுக்காரங்க அவங்களுக்கான குடியிருப்புகளை கட்டி அமைச்ச அந்த சமயத்துல பிரெஞ்சுக்காரர்களுடைய வேலைகளை செய்யறதுக்கும் அந்த நகரத்துக்கு மற்ற ஊர்கள்ல இருந்து மற்ற பகுதிகளில் இருந்து மக்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு தானப்ப முதலியார். அவருடைய முன்முயற்சியால சென்னை மாகாணத்தை உள்ளடக்கிய பகுதிகளில் இருந்து புதுச்சேரிக்கு மக்கள் ஒவ்வொருத்தரா குடியேறி இருக்கிறாங்க. பல ஊர்கள்ல இருந்து குடியேறி இருக்கிறாங்க. அப்படி அவருடைய முன்னெடுப்பால தான் இங்க பல இனக்குழுக்கள் மக்கள் குடியேறினாங்க. இப்படி பிரெஞ்சுக்காரர்களும் உள்ளூர்வாசிகளும் இங்க கொஞ்சம் கொஞ்சமா குடியேற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு நகரமா உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதன் பிறகு பிரெஞ்சுக்காரர்களுடைய அடையாளமாவே மாறி இருக்கு புதுச்சேரி. அதே சமயத்துல தானப்ப முதலியாரால தான் இந்த இடத்துல பல மக்கள் குடியேற ஆரம்பிச்சதுனால அவருடைய செல்வாக்கும் இங்க பெரிய அளவுக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு. தானப்ப முதலியாருன்னா ஒரு மரியாதை மிக்க மனிதரா இந்த புதுச்சேரி நகரத்துல பார்க்கப்பட்டிருக்கிறாங்க. இங்க செய்யப்பட்ட வணிகம் எந்த அளவுக்கு லாபகரமா நடந்ததுன்னு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த வணிகத்தின் மூலமா லாபம் அடைந்த தானப்ப முதலியார் சொந்தமா கப்பல் வாங்குற அளவுக்கு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு லாபங்கிறது தானப்ப முதலியாருக்கே கிடைச்சிருக்குன்னா பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ தானப்ப முதலியார் பிரெஞ்சு அரசுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்திருக்கிறாரு. அவர் கிறிஸ்தவராகவும் மதம் மாறி இருக்கிறாரு. ஏன்னா பிரெஞ்சு அரசாங்கத்தால காரியதர்சியா இருக்கிறவங்க கண்டிப்பா கிறிஸ்தவரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அந்த விதியின் அடிப்படையில அவர் கிறிஸ்தவரா மதம் மாறி பிரெஞ்சு அரசாங்கத்தோட செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறார், வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். தானப்ப முதலியாரோட விசுவாசத்தை பார்த்த பிரெஞ்சு அரசாங்கத்துல நல்ல செல்வாக்கா இருந்திருக்கிறார் அவர். அப்போ இன்னும் சொல்லணும்னா சென்னையில ஒரு வீதிக்கு பேரு அவருடைய பேராவே இருக்கு. தானா ஸ்ட்ரீட்னு சொன்னா எல்லாருக்கும் பரிட்சயமா தெரியும். அதே மாதிரி மதுரையிலயும் அவருடைய பெயர்ல ஒரு வீதி இருக்கு. அப்போ இந்த செல்வாக்கு எப்படி வந்தது அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா பிரெஞ்சு அரசுக்கு லாபம் ஈட்டி தரதுக்காக கடுமையா உழைச்சதுனால தானப்ப முதலியாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதன் பின்னாடி 1692 மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. அவருடைய மரணம் இந்தியாவில் இங்க இருந்து செயல்பட்டு இருந்த பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே ஒரு உலுக்கி இருக்கு. ஏன்னா இந்த மரணம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியமான மரணமா இருந்திருக்கு அப்படின்னா, யாருடைய மரணம், தானப்ப முதலியாருடைய மரணம் எந்த அளவுக்கு முக்கியமான மரணமா இருந்ததுன்னா, ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களுடைய மரணத்தப்போ அவங்களுடைய கல்லறைகள்ல கல்வெட்டு பதிக்கக்கூடிய வழக்கத்தின் அடிப்படையில தான் அவருடைய கல்லறையிலையும் ஒரு கல்வெட்டை பதிச்சு வச்சாங்க. அந்த கல்வெட்டுங்கிறது இன்னைக்கும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில வைக்கப்பட்ட ஒரு கல்லறைகளுக்கான கல்வெட்டுல ஒன்னா இன்னைக்கும் இருக்கு. அப்போ இந்தியாவில் இருந்த சுல்தான்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சிற்றரசர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதான் பயன்படுத்தி தான் ஐரோப்பியர்கள் இங்க ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. அவங்க மட்டும் ஒன்னும் ஒழுங்கு கிடையாது. யாரு? ஐரோப்பியர்கள் மட்டும் ஒன்னும் ஒழுங்கு கிடையாது. ஏன்னா அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆட்சி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. என்னடா இந்தியாவில இருந்து இவங்க மட்டும் அதிக லாபம் சம்பாதிக்கிறாங்க, அதிக லாபம் இவங்க மட்டும் சம்பாதிக்கிறாங்க, நம்மளால சம்பாதிக்க முடியலன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படிதான் அயர்லாந்துல இருந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஒரு பெரிய போர் வந்திருக்கு. அந்த போர்ல இந்த இடத்தை அயர்லாந்துக்காரங்க கிட்ட இழந்தாங்க பிரெஞ்சுக்காரங்க. அதன் பிறகு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில மறுபடியும் பிரெஞ்சுக்காரர்கள் கிட்ட இந்த இடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. எந்த இடம்? பாண்டிச்சேரி. அப்ப இங்க மறுபடியும் பிரெஞ்சுக்காரங்க கிட்ட ஒப்படைக்கப்பட்ட பிறகு இவங்களுக்கு இங்க அவங்களுடைய பாதுகாப்புக்காக கோட்டைகளையும் இன்னும்
பல அலுவலகங்களையும் சர்ச்சுகளையும் பிரெஞ்சுக்காரங்க கட்டி எழுப்புறாங்க. எதுக்காக? இதான் சமயம், நம்ம அடையாளத்தை நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக. அந்த சமயத்துல இந்த இடம்ங்கிறது செஞ்சி சமஸ்தானத்திற்கு சொந்தமா இருந்திருக்கு. அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி இது எல்லாத்தையும் பிரெஞ்சுக்காரங்க செய்திருக்கிறாங்க. இதன் பிறகான காலகட்டத்துல புதுச்சேரியோட எல்லையை நிறுத்திக்காம இன்னும் 4 இடங்கள்ல மற்ற அரசர்கள் கிட்ட இருந்து வாங்கி அங்கேயும் ஒரு நகரத்தை உருவாக்கி அதன் மூலமா வணிகத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க பிரெஞ்சு ஈஸ்ட் இந்திய கம்பெனி. அப்படி அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்த நகரம் தான் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம். அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய சந்தன் நகர் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த 5 இடங்களும் பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இருந்துச்சு. ஐரோப்பியர்கள் ஒன்றும் ஒழுங்கு கிடையாது. நான் முன்பே சொன்ன மாதிரி அவங்களும் தங்களுக்குள்ள ஆட்சி அதிகாரத்திற்காக ரொம்பவே சண்டை போட்டுருக்காங்க. சொல்ல போனா பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் நடுவுல இந்தியாவை எப்படி முழுமையா கைப்பற்றுறதுன்னு மிகப்பெரிய அதிகார போட்டிங்கிறது இங்க இருந்தது அப்படிங்கறத உண்மை. அதுல இந்தியாவில் மட்டும் நடக்கல, உலகம் முழுக்கமே நடந்திருக்கு. அவங்களுக்கும் அவங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒவ்வொரு டெரிட்டரியிலுமே இது நடந்திருக்கு. ஆப்பிரிக்காவில் கூட இது நடந்திருக்கு அப்படின்னு வரலாற்று தகவல்கள் சொல்லுது. அப்ப இந்தியாவில் அதிகமா இவங்க 2 பேருக்கு நடுவுல போர் நடந்திருக்கு. புதுச்சேரி ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருக்கு. அதன் பிறகு மறுபடியும் பிரெஞ்சுக்கே திரும்பி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இப்படி பல முறை கைமாற்றப்பட்டு இருக்கு. இந்த சமயத்துலதான் வந்து ஆங்கிலேயர்களுடைய அதிகாரம் இந்தியா முழுமைக்கும் அதிகமான சமயத்துல பிரெஞ்சுக்காரங்க அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட இந்த 5 பகுதியை மட்டும் தக்க வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஆட்சியை செலுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க ஆளுமை செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நமக்கு சுதந்திரம் வேணும்னு யாரெல்லாம் போராடினாங்களோ, விடுதலை போராட்ட வீரர்கள் பலர் எப்படியாவது கைது செய்யணும்னு காவல்துறை ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருந்த சமயத்துல அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பிரெஞ்சினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு உதாரணமா பாரதியாரை வந்து நம்ம சொல்லலாம். அப்படிதான் பாண்டிச்சேரியில, புதுச்சேரியில தமிழகத்தை சேர்ந்த பல வீரர்கள் இங்க வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வரலாறு. அப்படின்னா பிரெஞ்சுக்காரங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்களா, இங்க ரொம்ப நல்ல ஆட்சி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்க தோணும். இங்கேயும் பிரெஞ்சுக்காரங்க அதிகமா வரி வசூல் செஞ்சு அதுக்கு எதிரான போராட்டம்லாம் புதுச்சேரியில் நடந்திருக்குதான், அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆங்கிலேயர் அளவுக்கு இங்க ஒரு பெரிய அளவுக்கான ஒரு கொடுமையோ கொடூரங்களோ நிகழ்த்தப்படல. அதே சமயம் 1947 ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து பெரும்பான்மையா இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச சமயத்துல பிரெஞ்சு அரசும் அவங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியை விட்டு கொடுக்கறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கப்பா கடைசியா. ஆனா அதுல அவங்க வச்ச செக் என்னன்னா, எங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில இருந்த மக்களே அவங்க எந்த மாதிரியான அரசியல் நிலைப்பாடு எடுக்கலாம்னு முடிவு செய்யறாங்களோ அந்த நிலைப்பாடை அவங்களே எடுத்துக்கிறதுக்கான உரிமையை நாங்க கொடுக்கறோம்ப்பா அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்தியாவோட இணையணும்னா அவங்க விருப்பப்பட்டா இணைஞ்சிக்கலாம், இல்ல வேற ஏதாவது நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா அவங்க எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பிரெஞ்சுக்காரங்க. இப்படி பிரெஞ்சுக்காரங்க சொன்னதால அப்ப உருவான இந்திய அரசுக்கும் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கும் அப்பதான் இந்திய அரசுக்கும் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில பிரெஞ்சு ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில இருந்த மக்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அது வரைக்கும் பிரெஞ்சினுடைய ஆதிக்கத்தின் கீழே தான் இந்த பகுதிகள் இருக்கணும் ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறமா தான் பிரெஞ்சு அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே தான் இந்தியாவினுடைய இந்த 5 பகுதிகளுமே இருந்திருக்கு. ஒரு சூழல்ல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 5 பகுதிகளில் இருந்த மக்கள் பெரும்பான்மையானவங்க எங்களே இந்தியாவோட இணைச்சிடுங்க, நாங்க இனிமே பிரெஞ்சினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையானவங்க போராட்டத்துல இறங்கி ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்படி போராட்டத்துல இறங்க ஆரம்பிச்ச சமயத்துல இந்திய அரசாங்கம் பிரெஞ்சு கிட்ட போட்ட ஒப்பந்தத்தை நாங்க இனிமே கடைபிடிக்க முடியாது, உடனே நீங்க ஒரு முடிவு எடுங்க, அவங்க எங்களோட இணைய போறாங்களா, எங்களோட அந்த மக்கள் இணைய போறாங்களா, இல்ல நீங்க சொன்ன மாதிரியே மக்கள் கிட்ட அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்கணுமா அப்படின்னு நிர்பந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்திய அரசு. இப்படி ஒரு அரசியல் சூழல் இருக்கிற சமயத்துல இந்த பகுதியை சேர்ந்தவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும்னு முடிவு பண்ணுச்சு பிரெஞ்சு அரசாங்கம். அதுக்காக புதுச்சேரிக்கு பக்கத்துல இருந்த ஒரு இடத்த தேர்வு பண்ணி இருக்கிறாங்க. அங்க வந்து ஓட்டு போட சொல்லி, அங்க வந்து எல்லாரையும் ஓட்டு போட சொல்லி இந்த 5 பகுதிகளில் இருந்த மக்கள் பிரதிநிதிகளை கூப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதி எதுனா கீழூர்ல தான் இருந்திருக்கு. கீழூர்ல நடந்த அந்த வாக்கெடுப்புல கலந்துக்கிறதுக்காக புதுச்சேரி உட்பட்ட பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழே இருந்த 4 இடங்கள்ல இருந்து 178 பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க. இந்த வாக்கெடுப்புக்கு சந்தன் நகர்ல இருந்தவங்க வரல. வெஸ்ட் பெங்கால்ல இருந்த மக்கள் மட்டும் நாங்க அவ்வளவு தூரம் பயணிச்சு இந்த வாக்கெடுப்புல கலந்துக்க முடியாது, எங்களை தனியா பிரிச்சு வெஸ்ட் பெங்காலோட இணைச்சிருங்கப்பா, உங்க தொல்லை பெரிய தொல்லையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால அந்த பகுதிங்கிறது வெஸ்ட் பெங்காலோட போயிருக்கு. மீறி இருக்கக்கூடிய
இந்த 4 இடங்களை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் கீழூர்ல நடந்த அந்த வாக்கெடுப்புல கலந்துக்கிட்டாங்க. அப்படி நடந்த இந்த வாக்கெடுப்புல 170 பேர் இந்தியாவோட இணையறதுக்கு சம்மதம் தெரிவிச்சு வாக்களிச்சிருக்கிறாங்க. மீதி இருக்கிற 8 பேர் மட்டும் பிரிட்டிஷோட இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்படி 170 பேர் வாக்களிச்சதுக்கு அப்புறமா தான் பிரெஞ்சு ஆளுகைக்கு உட்பட்டிருந்த இந்த பகுதிகள் அனைத்தும் இந்தியாவோட 1954 இணைக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரின்னு ஒரு யூனியன் டெரிட்டரி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட இணைஞ்சதாலே இந்தியாவுடைய சுதந்திர நாளுங்கிறது ஆகஸ்ட் 15, 1947. அதனால ஆகஸ்ட் 16 தான் புதுச்சேரியினுடைய சுதந்திர நாளா இனிமே கொண்டாடுவோம்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. ஆனா வரலாற்று ரீதியா இது புதுச்சேரிக்கான சுதந்திர நாள் எதுங்கிறது சரியா சொல்லணும்னா, அந்த வாக்கெடுப்பு நடந்ததுக்கு அப்புறமா இந்தியாவோட இணையறதுக்காக ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துச்சுல்ல, அந்த நாளை தான் சொல்லணும். அப்படி அந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமா வெளிவந்த நாள் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1954 வருஷம் நவம்பர் 1ஆம் தேதி. அதனால அதுதான் புதுச்சேரியினுடைய சுதந்திர நாளா கொண்டாடணும்னு முடிவெடுத்து சமீப வருஷமா நவம்பர் 1ஆம் தேதி தான் புதுச்சேரியினுடைய சுதந்திர நாளா கொண்டாடக்கூடிய வழக்கங்கிறது நடைமுறையில இருக்கு. புதுச்சேரி பிரெஞ்சு நாட்டினுடைய ஆதிக்கத்துல இருந்து விடுபட்டு இந்தியாவோட இணைக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கும் பிரெஞ்சு நாட்டோட தனக்கு இருந்த தொடர்பை இழக்காம தான் இன்னும் புதுச்சேரி அந்த அழகோட தான் இருக்கு. இங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிரான்ஸ் நாட்டினுடைய விசா வழங்குறதுல முன்னுரிமை வழங்கப்படுது. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க அலுவல் மொழிங்கிறது பிரெஞ்சுங்கிறது மிக முக்கியமான ஒன்னா இருக்கு. அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டு மக்கள் இங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய வழக்கம் இங்க இருக்கு. அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டு கலாச்சாரத்தின் அடையாளங்களும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துல அதிகமாகவே வெளிப்படும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கட்டிடக்கலைகள், அதாவது இங்க இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டினுடைய கட்டட கலையை அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது பிரான்ஸ்கே போய் அந்த நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுங்கிற ஆசையை தானாவே நமக்கு உருவாக்கும். இப்படி பிரான்ஸ் நாட்டினுடைய தொடர்பு அதிகமா புதுச்சேரியில தெரியுதுனாலதான் இங்க அதிகமா வெளிநாட்டு மக்களை நம்மளால பார்க்க முடியுது. இப்படி வரக்கூடிய வெளிநாட்டவங்க பிரெஞ்சு மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. அதை தாண்டி மற்ற ஐரோப்பியர்களும் இங்க அதிகமா அளவுக்கு வர்றாங்க தான். ஏன்னா புதுச்சேரியை இந்தியாவினுடைய ஒரு பகுதியா அந்த மக்கள் பார்க்கறது கிடையாது, பிரான்ஸோட ஒரு பகுதியா தான் பார்க்கறாங்க. அதனால இங்க வரக்கூடிய வழக்கம் ஐரோப்பியர்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. இப்படிதான் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நகரம் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இன்னைக்கு பிரெஞ்சினுடைய அடையாளத்தோட நிலைச்சிருக்கு. ஆக பாண்டிச்சேரி எப்படி உருவானது அப்படிங்கிற கதை உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போல வேற எந்த தகவலையும் நான் முழுமையா சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.